ஒரு உண்மை சொல்லிட்டீங்களா? உண்மையிலேயே எங்க அப்பா மாதிரியே எல்லாரும் இருக்கீங்க. எங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க. எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை என்னறீங்களா? எங்க அப்பா மாதிரி இருக்கிறீங்க. ஒரு லாங்குவேஜ் இல்லம்மா. எல்லா ஹிந்திலேருந்து கன்னடாலேருந்து தெலுங்குலேருந்து இங்கே எல்லாரும் சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா மாதிரியே இருக்கிறீங்க, எங்கள் அப்பா மாதிரியே. ஸோ அதுக்கு தான் எனக்கு பொண்ணுங்களை எதுக்கு பிடிக்குன்னா, எதுக்கு சொல்றேன்னா எதுக்கு யாருமே சொல்றேன்னா ஸ்பேனர் கொடுக்க யாருமே மாட்டாங்க. ஸ்பேனர் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, ஏன்னா ஆமா, எனக்கு ஸ்பேனர் ஏன்னா பத்தி எனக்கு தெரியாது. ஸ்பேனர் பத்தி தெரியாது. நிறைய பேர் கொடுக்க சொல்லுங்க. கூடாதுன்னு நிறைய பேர் கொடுக்க சொல்லுவாங்க. கூடாதுன்னு நீங்க சொல்லுவாங்க. நீங்க நீங்க எல்லாருக்கும் நீங்க கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. அம்மா இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் எப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு கஷ்டம் சுகம் இருக்கும்போது நம்ம காசு பணம் கொடுத்து உதவ முடியும், இல்லைனா கூட ஆறுதல் சொல்ல முடியும். அதுதான் இது. சரினா காசு பணம்லாம் கொடுக்குமா, எனக்கு கொடுத்துருக்கான், எனக்கு ஓகேண்ணா. வச்சிருக்கான், நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ மானிட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாலே கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் எப்போ லைவ் போஸ்ட் அப்போ தான் கொடுத்துன்னு தான் இருக்கேன், இப்போ தான் கொடுத்துன்னு தான் இருக்கேன், நாளைக்கு கொடுத்துன்னு தான் இருப்பேன். அதுக்கு பிரச்சனை தான் பார்க்கலாம். ஸோ நமக்கு உறவு கிடைச்சாச்சு, நம்மளுக்கு அது போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஆமாம். ஸோ இது சேனலே கிடையாது, எப்போ யாருக்கா சொல்லி சேனலே கிடையாது. பாருங்கள் எல்லோரும் வந்து எப்படி கூப்பிட்றாங்க பாருங்கள், அப்பா டாடா அண்ணா மாமா ஆமா, மச்சான் மாப்பிள்ள அப்படி தான் கூப்பிட்றேன். நீங்கள் அந்த ஃபோட்டோ காமிச்சிங்க தெரியுங்களா, இதே மாதிரி ரொம்ப பேர் ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க, அப்பா மாதிரியே இருக்கிறாங்க. அப்படியே எங்க அப்பா மாதிரியே தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு 43 வயசு நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு 50 வயசு, நீங்கள் அண்ணனே கூடுங்க பரவாயில்ல. நீங்கள் ஆமா, நம்ப மாட்டீங்க, 48 வயசில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பேர் லக்ஷ்மி அம்மா. அவங்க என்னை வந்து அப்பான்னு தான் கூப்பிட்றேன்னா, அவங்களும் சொன்னாங்க அவங்க அவங்க அப்பா வந்து இந்த ட்ரெயின் டிரைவர், அவர் இறந்துட்டாராம். அவருக்கு என்ன இல்லாமல் இருக்கும். அவர் இப்போ கூட என்ன எனக்கு அம்மா மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் என்ன அவங்க என்ன நம்ம கூப்பிட்றாங்க, அப்பா டேடி தான் கூப்பிட்றாங்க. எது கூப்பிட்றாங்கன்னா சேம் அப்படியே தான், சேம் ஸ்டைல் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கேன், அப்படி தான் ஆமா, ஆமா. கூப்பிட்றாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ உங்களுக்கு ஆனா விருப்பம் தான். நீங்கள் நல்லவங்களுக்கு நல்லவங்களுக்கு வியூஸ் கம்மியா வருது. வியூஸ் கம்மியாக வருது. வேற மாதிரி வேற உள்ளவங்களுக்கு மாதிரி வியூஸ் அதிகமா உள்ளவங்களுக்கு வருது. வியூஸ் அதிகமா வருது. நல்லவங்க கேட்ட எனக்கு வியூஸே வருது இல்லம்மா, எனக்கு வியூஸே வரல. இப்போ நான் எப்படி மானிட்டேஷன் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். வணக்கம் பாய் ஜெயாக்கு செல்லக்குட்டி வாங்க. ஜெயா செல்ல எங்கள் செல்லக்குட்டி வந்து அந்தமான். ஜெயா செல்லக்குட்டி வணக்கம். பாருங்க, எங்கள் ஜெயா செல்லக்குட்டி வந்து அந்தமான் பாருங்க. அவங்களும் அப்போ தான் கூடுவாங்க. ஆய் தம்பி அக்கா அம்லேக்கா வாங்க பாருங்க. அக்கா வந்து 60 வயசு அக்காவுக்கு அம்லேசி அக்கா வந்து எனக்கு தம்பி தான் கூடுவாங்க பாருங்க. அம்லேக்கா இல்லையா. வணக்கம் அக்கா வணக்கம். உங்களுக்கு தான் வணக்கம் சொல்கிறாங்க பாருங்க அவங்க. ஆமா, தேவராஜ் வணக்கம் வித் ஹார்ட். ஹாய் ஜெயா அக்கா வணக்கம். ஹாய் அம்லி அக்கா வணக்கம். தேவராஜ் சார் ஹாய். ஸோ யார் நல்ல மனசு கெட்ட மனசுலாம் கிடையாதுமா. ஸோ வியூஸ் எப்படி போகுது கவலை பண்ணாதீங்க, சேனல் எப்படி கூட்டமாக கிடைக்காது. இந்த மாதிரி உறவுகள் கிடைக்க தெரியுங்களா, அது கிடைக்குமா அது சொல்லுங்க பார்த்து. கூட இருக்கிறவங்கள யாரும் இருக்குது இல்லை. என்கிட்ட பேசுறவங்க எல்லாருமே நல்ல உறவுகள் தான். எல்லாருமே நல்ல உறவுகள் தான். அக்கா பையன் தங்கச்சி என்ன அத்தாச்சிங்குவாங்க, நிறைய பேரு மாமா அம்மா அப்படிதான். எனக்கு கூட அவ்வளோதான். என்னை வந்து இந்த ப்ரோ சொன்னாங்கன்னா எனக்கு பிடிக்காது, சார் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அப்படி கூடாது, இது வந்து சேனல் கிடையாது, இது வந்து என்னென்ன ஒரு குடும்பம். நீங்கள் அப்படியே உறவோட கூப்பிடுங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உறவோட தான் கொடுப்பாரு, எல்லாம் அப்படி தான் கொடுக்குறாங்க பாருங்க. என்ன இங்கே பாருங்க, இங்கே தேவராஜ் ஜெயா அம்லி அக்கா இருக்காங்க, திலீப் டிகே எல்லாரோட ஃபோன் நம்பரும் என்கிட்ட இருக்கு. எல்லாரும் ஃபோனில் பேசுவாங்க தெரியுங்களா. நான் லைவ் போல் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அப்போ ஏன் லைவ் போடல நேற்று அம்லேக்கா கொஞ்சம் உடம்பு சரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தம்பி என்ன ஆச்சு இது பாருங்க. நம்ம கம்பத்து வந்துட்டேன், நம்ம செல்லக்கூடிய தான் அவர் கம்பத்து. ஸோ அவர் ஃபோன் நம்பர் எனக்கு. ஸோ 99.9% ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கும் எல்லாரும். ஹாயாப்பா ஹாய் செல்லம் வாங்க கம்பத்து வாங்க கம்பத்து. இவங்க யார் தெரியுமா உங்களுக்கு? ஸோ பின்னாடி பண்ணியிருக்கேன் பாருங்க, அவங்க தான். ஸோ அவங்க ஃபேமிலி இன்வைட் பண்ணிக்க கம்பத்து பாருங்கள். அவர் மெம்பர்ஷிப் எனக்கு எடுத்திருக்காரு செல்லக்குட்டி அவர். சரி நான் தான் நான் உறவுகளை தேடி போய் உள்ளே கூப்பிட்டு வந்திருக்கேன். சரி எனக்கு நான் சொன்ன மாதிரி 6 லாங்குவேஜ் படிக்க தெரியும், 5 லாங்குவேஜ் 6 லாங்குவேஜ் 5 லாங்குவேஜ் எனக்கு படிக்க தெரியும். ஸோ எல்லா லாங்குவேஜ்காரங்களும் உள்ளே வராங்க. ஸோ நான் இந்த டைமில் லைவ் போட்டு 2 மாதம் ஆச்சு, அதுதான் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. என்னோட லைவ் டைம் வந்து காலையில் 7லேருந்து 11. ஒருத்தவங்க தெலுங்குக்காரங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. பண்ணுவாங்க எல்லாரும் பண்ணுவாங்க. ஆல் பிளேஸ் லைக் அண்ட் இன்வைட் அண்ட் ஷேர். எனக்கு நீங்க சொல்லி எனக்கு ஒரு 3 பேர் பண்ணிருக்காங்க. பண்ணுவாங்கம்மா, நீங்கள் ரெகுலராக வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. நேற்று பாருங்க, நேற்று ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு போட்டேன், 11 கால். என்னோட டார்கெட்டு ஒரு நாளைக்கு 100 வரணும், 100 லைக்ஸ் வரணும். நேற்று முடிச்சிட்டேனே. என் டார்கெட் நீங்க போட்ட லைவ் எனக்கு தெரியாது டைமிங். இல்லை என்னோட லைவ் மார்னிங் நார்மலாக 7 to 11 தான். இப்போது கொஞ்சம் பிரேக்கில் இருக்கேன் அவ்வளோதான். ஸோ நைட் 8லேருந்து 12 மணிக்கே லைவ் ஓடும். ஸோ வந்துனே இருப்பாங்க நம்ம ஜனங்க.